கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரை தொழுது கொள்வதற்கு ஒரு அலங்காரம் என்றால் அது பரிசுத்த அலங்காரம். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். ஆண்டுடைய வார்த்தை. ஆண்டவர் நம்ம தொழுது கொள்ளும் போது பரிசுத்த அலங்காரத்தோடு தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுது. அவரை தொழுது கொள்வதற்கு நமக்கு வேண்டிய முக்கியமான அலங்காரம் பரிசுத்தம் என்கிற அலங்காரம். அந்த பரிசுத்தம் எப்ப வரும்னா, அவருக்கு முன்னாடி பயப்படுகிற பயம் இருக்கும் பொழுதுதான் வரும். ஒரு நடுக்கம் இருக்கும். அதான் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார். பயத்துடனே கர்த்தரை சேவிக்க, ஆண்டவரை சேவிக்கிறதுக்கு ஒரு பயபக்தி இருக்கு. ஒரு பெரிய அதிகாரி வந்தாருன்னா அவருடைய ஆபீஸ்ல அவரை சந்திக்க போகும்போது மனசுக்குள்ள ஒரு சின்ன பயம் இருக்கும். அதே போல நாம் ஆண்டவரை ஆராதிக்க போகும் பொழுது ஒரு பயம் இருக்கு, ஒரு நடுக்கம் இருக்கிறேன். நம்மளுக்கு தகப்பன் தான், ஆனாலும் தகப்பனுக்கு பயப்பட அவருக்கு முன்னாடி எப்படி நடந்துக்கணும்ன்றது ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறோம். பரிசுத்த அலங்காரத்துடன கர்த்தரை தொழுது கொள். ஆண்டவரை தொழுது கொள்வதற்கு ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற ஒரே ஒரு அலங்காரம் அது பரிசுத்தம் என்கிற அலங்காரம். நமக்குள் காணப்படுகிற பாவங்களுக்கு விட்டு விலகி அவருடைய ரத்தத்தினால் உண்டாயிருக்கிற மீட்பை பெற்றுக் கொள்ள வேண்டும். அவருடைய பரிசுத்த ரத்தத்தினால கழுவப்பட்ட அனுபவத்தோடு கூட, அந்த பரிசுத்தோடு கூட நாம் தேவனை தொழுது கொள்ளும் போது, ஆராதிக்கும் பொழுது அப்படிப்பட்ட ஆராதனையில கர்த்தர் பிரியமாய். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தனியாமல் ஆண்டவரை நாம் ஆராதிப்பதற்கு ஒத்த வேஷம் தனிக்கிறார். நன்மை இன்னது, தேவனுடைய சித்தம் இன்னது என்று அறிகிறதுனால நாம் மறுரூபமாக்கப்பட வேண்டும். நாம் தேவனை தொழுது கொள்ளும் போது வேதம் சொல்லுகிறது, ஆவியோடு உண்மையோடு தொழுது. ஆவியோடு தொழுது கொள்ளுதல் என்றால் ஆவிக்குரிய அனைத்து விதமான கனிகளையும் உடையவர்களாக தொழுது கொள்ளும். நம்ம பரிசுத்த ஆவியானவர் தான் அலங்காரம். பரிசுத்தம் தான் நமக்கு அலங்காரம். அப்ப பரிசுத்த அலங்காரத்தோடனே கர்த்தரை தொழுது. பரிசுத்தம் என்கிற அலங்காரம் வரும் பொழுது அந்த பரிசுத்தத்தின் அலங்காரத்துக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்து, பரிசுத்த ஆவியான உள்ள வரும் பொழுது அங்க பரிசுத்த ஆவியின் கனிகள் வந்துவிடும். பரிசுத்த ஆவியினுடைய கனிகள் வந்தவுடனே மரங்கள் செய்யும். அப்போ பரிசுத்தம் என்கிற ஒரு அலங்காரம் ஒரு மனிதனுக்குள்ள ஏற்படும் பொழுது எவ்வளவு காரியம் நடக்குது. ஆகவே தான் சொன்ன பரிசுத்த அலங்காரத்தோட. இன்றைக்கு பாருங்க, நம்ம ஆண்டவர் தொழுது கொள்ள போவதற்கு அங்க போய் ஒரு அரை மணி நேரம் செய்தி கேட்கறதுக்கு நம்ம கஷ்டமா இருக்கும். ஆனா அந்த இடத்துக்கு போறதுக்கு ஆயத்தமாகறவங்க சிலர் 2 மணி நேரம் ரெடி ஆவாங்க. மேக்கப்ல நிறைய பொண்ணு, அதெல்லாம் தப்புன்னு சொல்லல நீங்க, ஆனா நீட்டா கிளம்புங்க, தப்பு கிடையாது. ஆனால் அந்த அலங்காரத்திற்காக மட்டும் பல ஆயிரங்களை நாம் செலவு செய்து, அந்த அலங்காரத்திற்காக மாத்திரம் நம்ம பல மணி நேரங்களை செலவு செய்யறோம் பாருங்க, அது வீண் என்று சொல்லு. ஆகவேதான் நீங்க எழுதும் பொழுது எழுதுகிறார் பாருங்க, பேதுரு எழுதும் போது எழுதுறாரு, அதாவது பெண்களுக்கு எழுதும் போது எழுதுறாரு, மயிரை பின்னி பொன்னாபரங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி கொள்ளுதல் ஆகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதும் உள்ள ஆவியை இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுள். அதுவே தேவனுடைய பார்வையிலே விலை ஏறப்பட்டது. இது பெண்களுக்கு மாத்திரம் நம்ம சொல்லக்கூடாது, எல்லாருக்கும் இதுதான். ஏன் இங்க பெண்கள் சொல்லப்பட்டிருக்கிறதுனா, அவங்க மயிர், அதாவது தலையை பின்னுவதற்கு வித்தியாசமா அவங்க பின்னுவாங்க. ஆனா இத இன்னும் என்ன பண்ணிட்டாங்க, இன்னைக்கு காலங்கள்ல தலையை விரிச்சு போட்டுட்டு வந்துடுறாங்க. அதுவும் கூடாது. ஒரு ஒழுங்கு இருக்கணும், ஒரு நீட்னஸ் இருக்கணும். நம்ம இங்க பாக்குறோம், மயிரை பின்னி பொன்னாபரங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி கொள்ளுதலாகிய.
இது அன்னைக்கே அன்றைக்கு யூதர்களுக்கு மத்தியில இருந்த அன்றைய காலகட்டங்களே இது இருந்துச்சு. அதுதான் இன்னைக்கும் ஃபாலோ பண்றத பாருங்க. இது உங்களுக்கு அலங்கரிப்பா இராமல்னா இதை நீங்க மேன்மையா நினைச்சுக்காதீங்க அப்படின்றார். ஆனா இதை எல்லாம் விட முக்கியமானது என்னன்னா பரிசுத்த அலங்காரம் உங்களுக்கு இருக்க வேண்டும். அது பரிசுத்த ஆவியினால அந்த அலங்காரம் உள்ள இருக்க வேண்டும். அப்ப பரிசுத்த ஆவியினால உண்டாயிருக்கிற அலங்காரம் தான் அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் அமைதியிலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. இந்த அலங்காரம் நமக்கு இருக்க வேண்டும். ஒவ்வொருக்கும் இந்த அலங்காரம் இருக்கும். நம்ம வெளி அலங்கரிப்பை என்னத்தை அலங்கரிச்சுட்டு போனாலும் தேவன் அந்த அலங்கரிப்பை கண்டு மயங்குகிறவர் அல்ல. அது வேணா உலக மனிதர்களை மயக்கலாம், அல்லது உலக மனுஷனுடைய பார்வையில அது பெருசா காண்பிச்சுக்கலாம். ஆனால் புறம்பான அலங்காரம் அல்ல ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பரிசுத்தம் என்கிற அலங்காரத்தோடு கூட ஆண்டவரை தொழுது கொள்ள ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அந்த பரிசுத்த அலங்காரம் என்று சொல்லும் பொழுது பரிசுத்தத்தோடு தேவனை அலங்கரிக்கும் பொழுது அந்த ஆவிக்குரிய கனிகள் அங்க இருக்கணும். அங்க பரிசுத்தம் என்பது தேவன் நமக்கு ஆண்டவர் பெற்று கொடுத்திருக்கிற அந்த ரட்சிப்பு. அதைத்தான் அவர் எதிர்பார்க்கிறார். நம்ம இன்னைக்கு வேற புறம்பான அலங்காரத்தை எதிர்பார்க்கிறோம். உள்ளான அலங்காரம் நம்ம ஆத்மாவில பரிசுத்தம், ஆவியில பரிசுத்தம், எண்ணங்கள்ல பரிசுத்தம், சிந்தைகள்ல பரிசுத்தம். இருதயத்திலிருந்து புறப்படுகிறது மனுஷனை தீட்டுப்படுது. நம்ம ஆகவும் பரிசுத்தமா இருக்கணும், ஆத்மா பரிசுத்தமா இருக்கணும். அந்த பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும். வீணான பெருமை மேட்டிமை எண்ணங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது. நம்ம ஆண்டவரை ஆராதிக்க போகும் பொழுது, அவரை தொழுது கொள்ள போகும்போது ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளணும். அப்ப ஆவியோடு தொழுது கொள்ளுதல்னா அதுல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, சாந்தம், அமைதல், இச்சை அடக்கம், இதெல்லாம் சார்ந்த ஒரு அலங்காரமாக நமக்கு இருக்க வேண்டும். ஆவிக்குரிய அந்த அலங்காரம் அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் அமைதியும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்கு கடவுள். அப்ப அப்படிப்பட்ட நல்ல குணத்தோடு கூட நாம் ஆவியின் அலங்கரிக்கப்பட்டவர்களாக நாம் ஆண்டவரை கொண்டு கொள்ள வேண்டும். அதுதான் சொல்லுகிறார் பரிசுத்த அலங்காரத்தின். நாம் பரிசுத்த அலங்காரத்தோட கர்த்தரை தொழுது கொள்வோம். அதுவே தேவன் எதிர்பார்க்கிறார். வெளிப்பிரகாரமான அலங்காரத்தை அல்ல, உள்ளான அலங்காரத்தை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாவட்டாகவே அந்த உள்ளான அலங்காரத்துல, ஆவிக்குரிய அலங்காரத்துல, பரிசுத்த ஆவியின் அலங்காரத்தினாலே நாம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் புறம்பான அலங்காரம் அதுக்காக இங்க அலங்கூலமா வாங்கன்னு சொல்லல, நீச்சா வாங்க, நீச்சா ஆண்டவர் ஆராதனை செய்யுங்க. என்ன அப்படின்னா, நம்ம வெளி அலங்காரத்துக்கு அதிக நேரம் கொடுக்கிறோம், உள் அலங்காரம் ஏற்படுவதற்கு நேரத்தை குறைத்து விட்டோம். கர்த்தருக்கு சில இடங்கள்ல செய்தி கொஞ்ச நேரம், ஒரு அரை மணி நேரம் தாண்டிருச்சுன்னா எந்திரிச்சு கூட போயிருந்தாங்க. அப்படி அல்ல, தேவனுடைய வார்த்தை தான் உங்களை அலங்கரிக்கும். தேவனுடைய ஆவியானவர் தான் உங்களை அலங்கரிப்பார். பரிசுத்தம் என்கிற அலங்காரம் வேண்டும். தேவனை தொழுது கொள்வது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கவும் முடியாது. ஆகவே பரிசுத்த அலங்காரத்துடைய கர்த்தரை தொழுது கொள்ளுவோம். அவரை தொழுது கொள்ளும் பொழுது நமக்கு வைத்திருக்கிற நன்மைகளை அவர் அருளுவார். நாம் இந்த பூமியிலே அவருக்கு சாட்சியாக இருப்போம். இன்றைக்கும் ஆண்டவர் நம்மை தொழுது கொள்ள அழைத்திருக்கிறார். எப்படி? பரிசுத்த அலங்காரத்துடன் தொழுது கொள்ள. பரிசுத்தத்தினால் நாம் அலங்கரிக்கப்பட்டிருப்போம், பரிசுத்த ஆவினால் நாம் அலங்கரிக்கப்பட்டிருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.